ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு மாதத்துக்கு அப்புறமா மீன் குழம்பு நானும் சாப்பிட போகிறேன். இப்போ தான் வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா சிம்பிளாக தக்காளி அதில் புளி தண்ணியில் கரைச்சிட்டு தக்காளியை அந்த சக்கரை இருக்குல்ல, அந்த தக்காளி அரைய மாட்டேங்குது, சும்மா சுற்றிக்கிட்டேன். அரைச்சி எடுத்துகிட்டேன். பூண்டும் வெங்காயமும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வர கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், வெந்தயம், அரிசி கொஞ்சம், பச்சரிசி கொஞ்சமாக போட்டு வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வாங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், கடுகும் வெந்தயமும் போட்டுக்கிறோம். வெந்தயம் ஏன் அரைக்கவும் போடுறோம், இதுலேயும் போடுறோன்னா நம்ம புளி தண்ணி ஹீட் அதிகமாக இருக்கும், அதால் வெந்தயம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது இப்போ போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டு வச்சு நல்லா வதங்கட்டும். நம்ம போட்ட அந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி அரைச்சி வச்சு இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி வறுத்துட்டோம், அதனால் ரொம்ப நேரம் ஒன்றும் வதக்க தேவையில்ல. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி மசாலாவை போட்டுக்கலாம். குழம்புக்கு புளியிலையும் உப்பு போட்டிருக்கேன், நான் தக்காளிலையும் உப்பு போட்டிருக்கேன். குழம்பு கூட்டி வச்சுட்டோம். மீன் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோங்க. கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மீனை வந்து அதில் போட்டுக்கலாம். மீன் குழம்பு இதோட சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அதில் நமக்கு தாளிக்கிறது மட்டும்தான் வேலை இருக்கும். கரைச்சி எடுத்து அப்படியே வச்சு கொதிச்சதும் மீனை போட்டு தாளிச்சிட வேண்டியது தான். உங்களுக்கு அந்த குழம்பு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு செய்யலாம். நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிள், யாருனாலும் செய்யலாம் அந்த குழம்பு. இந்த மாதிரி செய்யலாம். மீன் குழம்பு எவ்வளோ வெரைட்டி, நிறைய எந்த வகையினாலும் வைக்கலாங்க. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டேஸ்ட்டில் வரும், ஒரு ஒரு கைமானம். நம்ம இப்போ இதெல்லாம் அரைச்சி அப்படியே கொதிக்க வச்சுட்டோம், வதக்கிட்டு. அது வந்து நம்ம வதக்க தேவையில்ல, எல்லாத்தையும் கரைச்சி எடுத்து அப்படியே வச்சுட்டு கொதிச்சதும் மீன் போட்டு தாளிச்சிட வேண்டியது தான். உங்களுக்கு அந்த குழம்பு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்குது குழம்பு, நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டுட்டும். மீன் குழம்பு தனியாக சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும், ரொம்ப திக்காக சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் மீடியமாக இருக்கும், ரெண்டுக்கும் இடையில தான் இருக்கும். மீன் கொதிக்கிட்டுங்க குழம்பு. மீனை போட்டுடலாம். மீன் போட்டு கொதிச்சாச்சுங்க. மீனும் வெந்துடுச்சு, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிலேபி மீன் சீக்கிரம் வெந்துடும். குழம்பு இறக்கிடலாங்க. டேஸ்ட் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சிம்பிளான ஒரு குழம்பு வேணும், ரொம்ப வதக்கிட்டு இருக்க தேவையில்ல, அரைக்க தேவையில்லைன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப குயிக்காக சிம்பிளாக ஒரு குழம்பு, மீன் குழம்பு வச்சு காட்டுறோம். அதுவும் மண் சட்டியில் சீக்கிரம் குழம்பு வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வைக்கிறோம். மீன் வேகிறதுக்கு மட்டும்தான் டைமு, மற்றது எதுவுமே டைம் இல்லை. இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்படி இல்லை வேறு எப்படின்னா ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். மீன் குழம்பு, சாதம்.